பார்த்தோம் பார்த்து ஒரு தர மறந்தோம். ஹலோ ஹலோ கலனி வாசல் யாசினா என்கின்ற லலிதா ஸ்ரீ சார்பாக ரூபாய் 501 அளித்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளையா இருக்கு, அருமையான பிள்ளை. சிறுசா இருக்கு, எப்படி செய்யறதோ எந்நேரம் அந்த சின்ன பிள்ளை கால் எடுத்து வச்சாலும் கூட்டம் பூரா நக்கிட்டு போயிருச்சு. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஆனா ஜோடியை மாத்தி போட்டாங்க. நான் இந்த தண்டியா இருக்கேன், அவங்க என்ன காராச்சவ மாதிரி இருக்காங்க. சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல சின்ன பொண்ணு சேல செம்பகம் மயில நீ போல போல மயிறு. ஏய் நெருங்கி வராம ஓடுறதுக்கு நாடகத்துக்கு வர்ற மிஸ்டர் கீரி முண்டை வாடா என் தங்கம். இது பொம்பளையால குட்டிய ரொட்டியா? நீ என்ன பண்ண போற? காரக்குடி பக்கத்தில கலனிவாச ஊரு இருக்கு. கலனிவாசல் ஊரு இருக்கு. கலனிவாச ஊருக்குள்ள அடி கலனிவாசல் ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான கதிச்ச இளவட்ட இருக்கு. உனக்கு ஓசு ஒண்ணு வாங்கித்தானே வாரியா? உனக்கு ஓசு ஒண்ணு வாங்கித்தானே வாரியா? அடி ஓசு ஒண்ணு. இவன் மேல மண்ணனை கூட்ட இறங்கடா. அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த டொங்காஸ் தான். உடுக்கு போல இடுப்பழகி, அடி உடுக்கு போல இடுப்பழகி, நெஞ்ச உருக வைக்க ஒரு அழகி. இந்த பாட்டான சிரிப்பழகா, இந்த பாட்டான சிரிப்பழகா. ஏனாச்சியா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நினைக்கும் போது பருப்புரணி ஊரணியில பக்குவமா வாடி உள்ள போடி செனப்பரிச்சாலி. அக்கா ஒரே ஒரு தடவை பாவாடைய கலட்டுக்கா. கலட்டுக்கா நீ பாவாடைய கலட்டினா நான் லேசா கிள்ளி விட்டு போயிட்டே இருக்கேன். அடிஞ்சம் வாழ தந்தே காட்டு வந்தே உன்னை நினைச்சு தாய சப்பாட்டு கொஞ்சம் அந்த மருதாணி நீ சிரிச்சாலே நிலவு வந்து உழவோ எதுவுமே கண்டுக்கலடா. பொம்பளை வாடே ஆகாதே. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் எக்கோ குறை பாடும்போது மட்டும் வை. லட்சத்தின் நாயகன் அமனியாபுரம் அழகன் நினைவாக சிவகங்கை சீமை கோட்டையூர் மாட்டுவந்தி வெற்றி நாயகன் கோட்டையூர் கணேசன் சார்பாக MKR அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து அஜித் மச்சான் பயலுகட்டா கொடூரம்மா ஊரு ஆட்ட பாக்கெட்ல 100 ரூபாடா. தண்ணி ஓடியாங்க. இந்த அக்கா அதை கேட்கறாங்க, யாராவது தருங்களா? தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. சொந்தன கொடுத்து மலராத மல்லியோ வண்டியை போட்டு வைத்த போது தண்ணி கோடம் எடுத்து இந்த பேண்ட் கலருது. சட்டியை இறக்கி விட்டு ஆடினான் பாரா. சட்டி பயலுகடா.
என்னம்மா என்னை இயக்கிற எனக்கே முட்டியா என்னம்மா என்னம்மா என்னைய இயக்கிற எட்டிக்கு ஊட்டிய பேசுற அடி என்னம்மா அடி என்னம்மா ஒரு உனக்கு என்னம்மா என்னம்மா என்னை இயக்கிற என்னம்மா என்னம்மா எட்டிக்கு முட்டியா பேசுற ரெடியா நான் இருக்கேன் வாடி உள்ள மத்தியாவ ஓட்ட போய் வருவோம் ஊருக்குள்ள கட்ட முள்ள விட்ட முள்ள கருக மண்டியா நாக்கு வந்த உள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி உன் புருஷ பொன்னம்மா என்னங்க உங்க உடம்புல ஒண்ணு கூட இல்ல ஸ்பேர் பாக்ஸ் என்ன தடவை பார்த்தா அயன் பண்ண வெள்ளை சட்டமா இருக்கீங்க என்ன என்னயா என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அந்த வார என்னடா கண்டுக்கறாமே போறான் ஏன் தம்பி தான் சித்தி மைய இளையவன் ஓஸ் பத்திரம் தோத்தியா காரக்குடி வட்டார டாஸ்மாக் கடையில வந்து முத போன் டாஸ்மாக் கடை பயலு கடை 18 வயசுல மொத்தம் சங்கடம் சோலி முடிச்சு ஏன் இங்க வாரு எங்க பாக்க சொல்ற போயா போதுமா என்ன எங்க பாக்க சொல்ற என்ன செய்வ போட்டா அடி மூஞ்சி தெரிச்சு போயிருச்சு நீ போட்டா மூஞ்சி தெரிக்க நான் போட்டா புளியாஞ்சு தெரிச்சு போடா போதும் 3 காசு முண்டை இந்த புள்ள பேசும்போது எல்கேஜி பாடம் நடத்துற மாதிரி இருக்கு ஆமா உனக்கு அப்படிதான் இருக்கும் தம்பி உனக்கு ரொம்ப அனத்துச்சுன்னா வந்து 2 அடி கூட அடிச்சு விட்டாடி ஓஸ் இருக்காதடி அப்புறம் ஓஸ் இல்லாட்ட உங்க வாயில வச்சுக்கிறீங்களா அந்த பையன் சொல்ற நான் சொல்லலக்கா நீங்க எனக்கு சினிமா பேச கூடாது காச்சு வந்துரும் எதுக்குடா வாடா சொல்லாத போடா போட்டா குண்டமவன பருப்புண்ணுகளை ஊற போட்டு முன்னாடி ரப்பர் முன்னாடி ஆமா நீ ஒரே புடுங்க புடுவ போடா 3 காசு பலதே புடுங்கனா எரியுங்க கிரி ஓடி 3 காசு முண்டை ஆமாடா கீர முண்டை அது உடனே வாடான்னு சட்டையை பிடிச்சி இழுக்குது இன்னைக்கு வேணா காப்பு கட்டி இருக்கேன் ஆனா ஏதோ நகைச்சுவைக்காக நம்ம பேசுறோம் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட இருப்பா தம்பி நம்ம அக்கா தங்கச்சியை மேடல ஆட விட்டு இப்படி பேசி நம்ம நடிப்போம் ஒரு வயிற்றுக்காக என்னைய பொறுத்தளவு நாடக கலை மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளிலும் உழைப்பை நம்பி கலை நம்பி வாழக்கூடிய ஆணை விட பெண்களே உயர்ந்தவர் அதுகளை சும்மா பேசுறோம் பாவம் உண்மைதானே ஆனா சாந்தி விடக்கூடாதா நீ இப்படியே பேச்சு மேல மாத்திரம் உன சில்வா போல பேத்துருவேன் நானு பாத்தீங்களா ஆத்தா பொம்பளையால பார்த்தா ஆமா நல்லா பாருங்கம்மா ஐயா முகரைய பொம்பளை பிள்ளை எவ்வளவு உயர்வா சொன்னேன் பொம்பளையால ஊரா கேட்டு கொடுக்கணும் தரப்படுத்த சக்காலத்தி மகன் மரியாதை முதல்ல எனக்கு யார் பேரு சொல்றதுக்கு வந்து ஆமாடா மொத்தம் அப்படி சொல்லுவே என்ன பண்ணுவ எங்க ஆத்தா ஆமா அப்படி சொல்லுவே என்ன பண்ணுவ எத்தனை வாய் பேசினாலும் அடுப்புல நின்று சிலிண்டரை அடுப்பை பத்த வைத்து குக்கர்ல சமைக்கிற பொம்பளைக்கு ரப்பு ராங்க இருந்துச்சுன்னா அந்த குக்கரே இல்லாம வாயில விசில் அடிக்கிற ஆம்பளைக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும் கைதட்டலாம் சோடி முடி ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்த இடத்துல சோறு திங்கிற ஆம்பளை உங்களுக்கே இப்படி இருந்தா அந்த சிலிண்டரை பத்த வச்சு எங்க சட்டியை அடுப்புல வச்சு அதுல அரிசியை கழுவி அரிசியை போட்டு அத சோத்தை வச்சு உங்க தட்டுல போட்டு ஆரோட்டி எங்க குழம்பு மோந்தால ஊத்த நீங்க எப்படி பெண்ணஞ்சு நக்குறீங்க அப்ப எங்க இருக்க அந்த பொம்பளை அப்ப தெரியல உனக்கு பொம்பளை உனக்கே எவ்வளவு வாயினா அப்ப வடிச்சு கொண்ட பொம்பளைக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும் பொம்பளையால கூட நன்றாக பார்த்து விட்டீர்களா பொம்பளை எல்லாம் கை தட்டுங்கம்மா இந்த தாய் தான் பத்தினி ஆமா நான் படியே தாண்ட மாட்டேன் சமையல் குறிப்பு அருமையா சொன்னாங்க அடுப்பை பத்த வைத்து சட்டி ஆனா என்ன அபிநயம்
இந்த ஒரு இடத்துல நீங்க நெஞ்சில கொண்டீங்க மேடம். சட்டிய கலட்டி குச போட்டு சொல்லாம போன பேப்பைய அரிசி கலந்து கலந்து அருமை அருமை. இதெல்லாம் வந்து மாணவ செல்வங்களே வருங்காலத்துல பாடத்துல வரும். நாளைக்கு பரிச்சை போய் எழுதுங்க. அரிசியா கலந்து இப்படி உதுத்த முட்டையை வச்சுட்டு என்ன பண்ண மானம் கட்டி மந்த சிரிச்சு போயிடும். ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளை. என்ன பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. ஒரு பொம்பளை மனசு வச்ச மட்டும் தான் ஒரு ஆம்பளை வாழவும் முடியும், அவனை சாகவும் முடியும். ஞாபகம் வச்சுக்க முத நீனு. என்ன பெரிய ஆம்பளை ஆம்பளைன்ற நீ என்ன பண்ணுவ முத நீனு? ஒரு மயிரை புழுங்க மாட்ட போ. நாங்க என்ன பண்ண போறோம்? ஒன்னே மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னே மாதிரி ரெவடி முண்டியை கட்டினோம்னா எவ்வளவு ஒண்ணுமே வரும். நாங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா நீங்க பத்தியலா இது வந்து அகராதி மயிலே. என் ஆண் வர்க்கத்துக்கு ஒரு அவமானம் என்றால் காரக்குடிக்கும் தேவகோட்டைக்கும் கூட எந்த பசும் ஓடாது. என் பெண் வர்க்கத்துக்கு ஒரு அவமானம் என்றால் எந்த ஆம்பளைக்கு வீட்டுல டவுசர் போட முடியாது. அப்ப சூம்பிட்டு தெரியும். நீ தாண்டி மாப்பிள்ள முத சூம்பணும். கட்டின கணவனை சட்டி போட முடியாது என்று சொன்ன இந்த வீரமங்கை ஒரு கைதட்டு. பொம்பளை அங்கேயுமே வேணும். இதுல இருந்து தெரிகிறது இந்த மேடம் வீட்டுல என்ன ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க்கு? அவன் வீட்டுக்காரன் சட்டி போடுதலை நிர்வாணம் உண்டை கிடையாது கிடையாது. நீ அப்படி நினைக்கிற? ஒரு சபையிலே கட்டின கணவன் வீரன் அவன் உழைக்கி வர்க்கம் என்று சொல்லியிருந்தால் உன்னை நான் வணங்கியிருப்பேன். நான் தான் என் கணவனை கொன்று விட்டேன்டா. அப்புறம் பாயாசம் வச்சு அவனை சங்கு ஊதி அமுச்சு விட்ட மேலே ஏன் அவன் அடிப்பு பத்தலில் நீக்குறவன் நாடுகிறான். உனக்கு அவ்வளவுதான். ஓ பரவாயில்ல, எனக்கு இவ்வளவுதான், அவனுக்கு அவ்வளவுதான். இங்க பாரியா, லென்த் தி ஓஸ் கை தட்டலாம் ஓஸ். சம்பா வாங்க போற பையன் கிட்ட தம்பி நீ கொஞ்சம் முத மூடியா சிப்ப முத மூடி. பார்த்தீர்களா களவாணி முண்டையே? இவ்வளவு கூட்டத்திலே எப்படி அந்த ஊதாங்குலையை மட்டும் பார்த்தான். இவள் நல்லவாம்பு முண்டை கை தட்டவும். நல்ல பார்வை மேடம். யாருக்கு தெரிகிறது? அவன் போடுறதுக்கு முத நீ ஓடுற. முதல்ல இழுச்சுக்கிட்டு நிக்கிற கேமராக்கார ஜூம் பண்ணி எடுங்க. யாருக்கு பாத்தியா நீங்க? கீழே தம்பி அந்த தம்பி மட்டும் கொஞ்சம் உள்ள வாங்க. 12 ரூம்ல போய் அந்த தேங்காய் தடவு இந்த மாதிரி. மேடம் நீங்க போய் ஒரு ஷாட் அடிங்க. இங்க பாரு எம்கேஆர் அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் என் தாய் உள்ள இருக்குன்னு நான் நாகரிகமா பேசுறேன். நானும் சொல்றேன். இந்த அக்கா தானே பேசுனாங்க. எனக்கு அக்கா வேணும். யார் பேசு? நான் பேசுனா? நான் ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளை மரியாதை கொடுத்தேன் நானு. பொம்பளை பிள்ளைய குறை சொல்லலாமா? நான் சொல்லவே இல்லை. யார் நான் முறைய மாத்திரண்டா. உங்களுக்கு பூராமே உங்க கிஜா 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 கிஜா. அது என்ன கிஜா கிஜா? சட்டியை கழிச்சா பாரு. சட்டி பயிலுக்கடா பச்சை சட்டி தான். அதுல கலர் வேற இருக்குதாயா? ஏன்னா நான் ஆரம்ப காலத்திலே வந்த எம்கேஆர் மாதிரி இப்ப மாறிட்டேன். நான் டான்ஸ்ல கட்டி பிடிக்காம ஆரம்பத்துல இருந்தேன். எங்க தம்பிகளுக்காகத்தான் கட்டி பிடிச்சேன். இப்ப அதுக்கு ஒரு ஸ்பேர் ஒரு ஆளு. பொம்பளைய தொட மாட்டாரு, நக்கி மட்டும் பாப்பாரு. ஓடா போலும் பூல வாக்கு மயிரலாம். இப்ப வருகிறான் என்னுடைய சிப்பி பாரு. இங்க பாரியா கூப்பிடியா பாப்போம். ஆனா பொம்பளையெல்லாம் நோட் பண்ணிக்கங்க தான், நான் ஒண்ணுமே சொல்லல. ஆமா ஆம்பளை எல்லாம் நோட் பண்ணிக்கப்ப நான் ஒண்ணுமே பேச கிடையாது. அவங்க அப்புறம் பூரா வந்துருவாங்க. நீங்க எல்லாம் எனக்கு மச்சான் மாதிரி. லவ் யூ. அவங்க நயன்தாரா வந்துட்டாலே சூத்துல வீட்டு போயிடுவாங்க. அப்ப எனக்கு இல்லையா ப்ரோ? இது என்னடா நண்டுக்கு கால உடைச்சது மாதிரி. போதுமியா, இவ்வளவு போதுமியா? இங்க பாரு, எப்பயுமே மரத்துக்கு தக்கணும் தான் வந்து நொங்கு காய்க்கும். வாங்கிட்டு போறியா? இந்த எம்கேஆர் வேலைய காட்டாத போய்யா. ஆட்டாதம்பா ஆட்டாத ஆட்டாதம்பா ஆட்டாத